என்ன பண்ணுவீங்க சார்? இவருக்காக இந்த உலகத்துல முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சொல்லுங்க சார். பாட்டு போடுங்க சார். டான்ஸ் ஆடணும்ட்டாரு. ரொம்ப குஷியோ? நிஜமாவே உங்க கூட டான்ஸ் ஆடலாமான்ட்டாரு. டேங்கப்பா இதுவரையா? ஆஹா 1000 பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை. அற்புதம், ஆவாரம். அது எதிர்க்கட்சிகளோட சதி. தளபதி 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 வாழ்க. பொருள் வாழ்க. 18 பட்டிக்கு ராசா என் நகப்பட்டு மலராதோ ரோசா. தளபதி தளபதி வாழ்க. நம்ம வெற்றி கொடிய கொடி வாழ்க. 18 பட்டிக்கு ராணி என்னை எங்காச்சும் கூட்டிட்டு போனி. தம்பி சொல்றேன் தம்பி. இவர்தான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன். இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு. அவர்தான் சொல்ல சொன்னாரு. அந்த முருகரை வணங்கி உள்ளத்திலே நீங்க இருக்க, உங்களை நம்பி நாங்க இருக்க அப்படிங்கிற ஒரு பாடலோடு. சூப்பர்னா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்கேன். முருகரதா சொல்றீங்க. முருகரதா சொல்றீங்க. முருகரதா சொல்றீங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். வரமணி திருமகனே, அழகிய தமிழ் மகனே. வரமணி திருமகனே, அழகிய தமிழ் மகனே. வரமணி திருமகனே, அழகிய தமிழ் மகனே. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. யாரு 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 இவங்களா? ஆமா. காலமெல்லாம் உனது மனம் இருப்பாய், காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறுமுகம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். தலைவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு குற்றமாக சொல்லப்படுது. இப்ப நீங்கலாம் யாரு? அப்ப நான் சந்திக்க கூடாதா? யோ, இந்த ஊர்ல உங்க எல்லாருக்கும் மர கரண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே. லூஸ் இல்லனே, மென்டல். ஏன் உங்க தலைவர் விஜய் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்னு சொல்றாரு? விஜய் தான் இவர் விஜய். பின்னாடி இருக்காரு ஒரு விஜய். நாங்க சந்திக்கிறோம்ல. ஒத்தா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் மயிராடா. சேதுராமன் MA பிலாசபி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. MA பிலாசபி. மடக்குதி
சின்னம்னே ஓட்டு போட்டிருக்கனே. மடக்குதியாக இருப்பான் போல. ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத சார். எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க? படம் உங்க வடை முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி யார வந்தாலும் என்ன பரவாயில்ல. நான் பாடதான் போறேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க கிரான பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை போய் கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில். செத்தவன் உயிர் பெற்று வந்தாலும் வரலாம், ஓலக்கடல் ஊமை ஆனாலும் ஆகும். இனிமேல் சினிமா உலக நட்சத்திரங்கள் சினிமாவை காட்டி என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு என்னுடைய சந்ததிகள் இனிமேல் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது. முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும். முடியாது சார். சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். பூத்து பூத்தா காலையிலே வந்து நிப்பாங்க பாருங்க, அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. அற்புதமா பேசுறவனும் வரமாட்டான், வாய்ப்பு இல்லை. ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. அதீத நம்பிக்கை, மிக அதீத நம்பிக்கை. இப்படிலாம் யாராவது அரசியல் பண்ணிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அப்பா ஒரு கேம்பெயினுக்கு போக மாட்டாரு, மற்ற தலைவர்கள்லாம் தெருத்தருவா போகும்போது இவர் போக மாட்டார். இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு பனையூர்ல உட்காந்துக்கிட்டு இவர் ஜெயிச்சிடலான்னு பாக்குறாரு. சினிமா நம்பி அரசியல் சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. சோலி முடிச்சு. நீங்க ஒரு தற்கருன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கேள்வி கேக்குறேன். தொங்கல்ல இருக்கிற நம்ம இந்திய ரூபாய் மதிப்பை எப்படி ஏற்றிவிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பனையூர் பண்ணையார் எப்பதான் மக்களை சந்திப்பாரு? அவர் எங்களையே பார்க்க மாட்டாரு, அப்புறம் எங்க வந்து மக்களை சந்திக்க போறாரு? என்னோட ஆசை என்ன அப்படின்னா, நம்ம சாகுறதுக்குள்ள ஒரு அடையாள தளபதியை பாத்துறோம். அது நடக்கல அப்படின்னா, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, இல்ல இயற்கையாவே நான் வந்துட்டு இறந்துட்டேன் அப்படின்னா, என்னோட வீட்டுல குடும்பத்திட்ட நான் சொன்னது என்னது அப்படின்னா, என்னை வந்து யாரும் எரிச்சிடக்கூடாது, என்னை வந்து புதைக்கணும், என்னோட புள்ளில வந்து தளபதியோட போட்டோ போட்டு தான் போடணும். என்னோட புள்ளில வந்து தளபதியோட போட்டோ போட்டு தான் போடணும். தளபதி என் கூட இருக்கணும், நான் வந்து தனியா கிடையாது அப்படிங்கறதுனால அவரோட பேரை என்னோட கையில நான் பச்சு
நான் சாகுற வரைக்கும் இதை யாராலையும் பிடிக்க முடியாதுல்ல. யாராலையும் இதை அழிக்க முடியாது. இது எப்போ மாறவும் செய்யாது. நான் செத்து போனாலுமே இது வந்து என்னோடவே தான் இருக்கும். செருப்பால அடிப்போனே, செருப்பாலே அடிப்பேன். ஒதுக்கி கம்மு நாட்டி நாய. 6 பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான். யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரமா பேசிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தைங்க பேசிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள், இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவர, கோபாலு என்ன மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, தேங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையண்டா. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், நீங்க யாரு பேரையும் சொல்லி தாக்குறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. சொல்லுங்க. பஞ்சாயத்து கூட போற வீடு போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க போற. விஜய் என்ன ஆகணும்? நாங்க சிஎம் ஆக்குவோம். எப்படி சிஎம் ஆவான்? உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இல்ல, பிரஸ் மீட் கொடுக்க தைரியம் இல்ல, எப்படி ஆக்குவீங்க? சிஎம் ஆக்குவோம். விஜய் அண்ணா, விஜய்னா கேரியரின் உச்சம். 500 கோடி, 700 கோடி, மில்லியன் லைக்ஸ். சிஎம் ஆகணும். விஜய் அண்ணா சிஎம் ஆகணும். உங்க விஜய் சொன்ன நேரத்திற்கு விஜய் வராததே அசம்பாவிதத்துக்கு காரணம். விஜய்